இங்க பாருங்க, மொட்டை வெயில் அடிக்குது, செம வெயில் அடிக்குது, ஆனா தூருது. என்னங்க டெம்பரேச்சர் இது, என்னங்க கிளைமேட் இது. காலையில 7 மணிக்கு வெயிலும் எல்லாம் போட்டு வெளுத்து வாங்குது, மழையும் பயங்கரமா அடிக்குது. என்னங்க போங்க, உங்களோட கிளைமேட்டுக்கு ஒரு நியாயம் இல்லையா? சரி வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வேலைக்கு கிளம்ப போறாங்க, போய் மார்னிங் ரொட்டீன் எடுக்கலாம். மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன எப்பயும் பள்ளிக்கூடம் லீவு லேட்டா தானே சமைப்பேன், இன்னைக்கு நேரமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு போகணும்லாங்கண்ணே. பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்களா? 1ஆம் தேதி இருந்தே எங்களுக்கு ஓப்பன். என்ன எல்லாத்துக்குமே 4ஆம் தேதினாங்க, உனக்கு மட்டும் 1ஆம் தேதி? எனக்கு மட்டும் இல்ல, பால்வாடிக்கு எல்லாமே 1ஆம் தேதி இருந்தே ஸ்கூலு. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்காதோ? குழந்தைங்களுக்கு வெயில் அடிக்கிறது இல்லையா இருக்குது, அதனால 1ஆம் தேதி தான் போயிட்டு இருக்கிறேங்கண்ணே. ஓகேமா ஓகேமா. அப்படின்னா 3 நாள் ஆயிடுச்சு. நீ தேதி 3ஆம் தேதி இல்ல, போயிட்டு தான் இருக்கிறேன், வெற்றியாக போய்கிட்டே இருக்கிறேன். பசங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சிட்டாங்க, 1ஆம் தேதி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா வழக்கம் போல இனிமேல் அவசர அவசரமா சமைச்சிட்டு ஓடணும். அதான் அவசர பழம் தான், இன்னும் பறக்குதான். சரி, இன்னைக்கு என்னம்மா சமையல் நம்ம வீட்டுல? இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து கருவாடு குழம்பு தான் வைக்கிறேன். ஓ, புதன்கிழமை ஸ்பெஷல் கருவாடு குழம்பு. சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன், இப்பதான் விசில் அடங்குச்சு, சோறு வச்சுட்டு முளவாட்டி வைக்கலான்னு கண்ணே. இதுல என்னென்னமா போட்டிருக்கு? இல்லக்கண்ணே, கொத்தமல்லி, வரமிளகா, பட்டை கிராம்பு, கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாம் போட்டு கருவேப்பிலை தழை எல்லாமே, எண்ணெய் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி, தேங்காய் ஒரு சின்ன மூடியில் இந்த அளவில் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுட்டுங்கண்ணே. கருவாடு பாரு, கொல்லி கருவாடு, இந்த நெத்திலி கருவாடு குழம்பு தான். கருவாடுமே தலையெல்லாம் பிச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ காய் எடுத்து போட்டு நம்ம குழம்பு தாளிச்சு விட்ருவாங்கதான். டக்கு டக்கு சரி. இப்படி பிணையறையே கரைஞ்சி போயிடாது. இல்ல பிணையில மெலிசதான் பெயறேன், முழுசாலும் பெணையில. சரி, அடுத்து எப்படி செய்யறதுன்னு அப்படியே ஓனா பார்க்கலாம். ஓகே சாமி. நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு சாமி. நேற்று மழை பெஞ்சதுல செம மழை. ஆமா, நேற்று ஒரு மழை வந்து இடி இடிச்சு ஒரு தம்பி இளவுக்கு வந்தவரு செத்து போனது பெரியப்பாவான். இளவுக்கு வந்து கொஞ்சம் புதைச்சிட்டு ஆத்துல தண்ணி ஊற்றி போனேன், இடி இறங்கி செத்து போயிட்டாப்பி. ஆத்துல தண்ணி ஊத்தும் போது தண்ணி மேலே ஏறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அக்னிமாரிகளுடைய இறக்கத்துலதான், ஆத்துலதான் பக்கத்துல இளவாச்சு. அதான் புதைச்சி வந்து தண்ணி ஊத்திக்கலான்னு போயிருக்கிறாப்பிய. தண்ணி ஊற்றி மேலே ஏறினாங்கிறாங்க. ஒருத்தர் போட்டோ எடுத்தாங்க, போட்டோ எடுக்கிற வாய்ப்பே கிடையாது. தண்ணி ஊத்தும் போது எப்படி எனக்கு கையில போன வச்சுட்டு எப்படி தண்ணி ஊத்துவாங்க தெரியல, என்னன்னு தெரியல, கடவுள் தான் தெரியும். பாவி 25 வயசு பையன் இடி இறங்கி 26 வயசா இறந்தே போயிட்டா. அதுக்கு ஒரு குழந்தைனாங்க. இப்ப கல்யாணம் குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைனாங்க, இன்னைக்கு 2 குழந்தைங்கிறாங்க. அது எத்தனை 1 2 குழந்தை இருக்குது. கொண்டாட்டி சின்ன பிள்ளைக்குன்னு இந்த ரம்யா வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டாமா போட்டோ நைட்டு கொண்டு காட்டினான். இளவுக்கு வந்து அந்த பையன் இளவா பணமா போறான்னு எப்படி இருக்கும். இது ஒரு மழை பெஞ்சு எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆகி போச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாரும் மழை இடி இடிக்கும் போது மரத்துக்கடியிலயோ நிக்காதீங்க, ஓபன் ஸ்பேஸ்லயும் இருக்க கூடாது. அந்த ஓப்பனா இருக்குல்ல, அங்கேயும் இருக்க கூடாது. அதான் ஆறு ஓப்பனா தானே இருக்குது, அது சல்லுன்னு இறங்குறது. அந்த பையன் என்னதுல அப்படியே மேல இறங்கிருச்சு அடுக்குன்னு. பாவம். சோ சாமி, மழை பெஞ்சு இடி இடிக்குதுன்னா சேஃப்டியா போய், மழை பெய்யுதுன்னா ஏதோ ஒரு கடைக்குள்ளயோ ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ வீடு இருக்கோ போய் கேட்டுட்டு நின்றுங்க. ஓப்பனா நிக்காதீங்க. வெயில்னாலே ஆபத்து, மழைனாலே ஆபத்து. யாரால மழைனாலும் மயக்கம் போட்டு விழுற, இந்த மாதிரி மழை வந்தாலும் இடி இறங்கி இந்த மாதிரி செத்து போயிடா. இப்ப இந்த ஒரு 10-15 நாள் செய்தியில கட்டினாக்கன்னு கிராமத்துல காட்டு வேலை செஞ்சுருக்காங்கம்மா. 3 ஒரு அம்மாங்க, 3 அம்மாங்க மழை பெய்ய மரத்துக்கள் நின்றுருக்காங்க. அப்படியே இடி இறங்கி 3 பேருமே அவுட்டு. ஆமா, காட்டினாங்க செய்தியில பார்த்தேன். மரத்துக்கடியிலேயே நிக்க கூடாது. அடிச்ச காத்துக்கு எனக்கு பயமா இருந்து, எங்க மரம் சாஞ்சு போயிருமே பயமா இருந்தது. இப்ப மழை பெய்யுதா இல்ல காத்து அதிகமா பயங்கரம். அப்படிதான் வருமாமா இந்த வருஷம். அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும். எல்லாம் கடவுள் விட்ட வழி பார்ப்போம். யாருக்கு எப்படி கடவுள் விட்டுக்கா அதுதான் நடக்கும். ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இருந்தாலும் நாம கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இறந்து போன அந்த தம்பியோடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாருமே வந்து வேண்டிக்குவாங்க. மனசு எங்களுக்கு அங்கலாப்பா இருக்குது. சின்ன வயசு குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை, பொண்டாட்டி சின்ன பிள்ளை. போன்ல காட்டினாங்க நேற்று, நான் பார்த்தேன், எனக்கே வருத்தமா இருக்குது. சரிம்மா, கருவாட்டு குழம்பு எப்படி சிம்பிளா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்முறை. தக்காளி பழம் பாருங்க, இந்த சைஸ்ல ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி எல்லாம் கிலோ எவ்வளவுமா?
தக்காளி சாமி தக்காளி எல்லாம் விளைச்சுன சந்தையில இந்த தக்காளி 30 ரூபாதாம்மா. 30 ரூபா தானே கிலோ? ஆமாம்மா 30 ரூபா தான். ஆமா நான் சந்தையில இது 20 ரூபான்னு 2 கிலோ பொறிக்கிட்டு வந்தேங்க. 2 கிலோ 40 ரூபாய்க்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், ஒரு 3 தக்காளி, கருவாடு பாருங்க ஒரு 50 கிராம், மொத்தம் 100 கிராம் எடுத்தேன். நெத்திலி கருவாடாமா? நெத்திலி கண்ணு இதுதான் நமக்கு டேஸ்ட் பிடிக்குது. நல்லா சுடு தண்ணி போட்டு முன்ன ஊற வச்சு பச்சை தண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோதாங்க மசாலா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ தாளிச்சு விட்றது தான், வடசட்லி தாளிச்சு விட்டுக்குவோம் இன்னைக்கு. பாருங்க எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா எண்ணெய் காயிட்டோம். கருவேப்பிலை பருப்பு போட்டுக்குவோம். கருவேப்பிலை பருப்பு பாருங்க 1 ஸ்பூன் நல்லா பொரிக்கிட்டு ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா புளிக்குழம்பு தானே அதனால நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை 3 போட்டுக்கலாம். கறி சிம்பிளாக தான், கருவா நல்லா கழுவிட்டோம்னா போதும். எல்லாம் குழம்பு வைக்கிற மாதிரி தான், பெரிய கஷ்டமே இல்லை. மிளகா அரைச்சி வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மிளகா அரைச்சி வைக்கிறதுனால குழம்பு ஃப்ரெஷ்ஷான மிளகா. நல்லா பாருங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ அரிசி வச்ச கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுல தான் மேட்டரே இருக்கு. ஆமா இது கரெக்டா அரைச்சிட்டோம்னா போதும், நல்லா இருக்கும். டேஸ்டா அந்த குழம்பு நல்லா இருக்கும். அருமையா மசாலா அரைக்கிறது எல்லாமே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபுல் வீடியோ கருவாட்டு குழம்புது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ரெசிபி இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். காய் நல்லா காய் கொஞ்சம் நல்லா வணங்கிடுவோம். வணங்காட்டி இந்த மசாலா ஊற்றி கொஞ்சம் வேக விடலாம். நல்லா வணங்கிருச்சு காய் பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. அரைச்சி வச்ச மசாலா மணக்குது அப்படியே. இப்படி அரைச்சி வச்சு குழம்பு வச்சு பாருங்க, அந்த டேஸ்ட் தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி வச்சா 3 நேரத்துக்கு வரும். பெரிய குடும்பத்துக்குன்னா நல்லா 2 நேரம் தாராளமாக வரும். தேவையான தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றணும்ல குழம்பு கெட்டி ஆயிரும்ல. ஏன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், குழம்பு கெட்டி கொடுக்கும். எப்படி இது வந்து சுண்டன கப்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கருவாடு பண்ணுமா? இல்ல கருவாடு இப்ப போட்டுடலாம். இப்பவே போட்டுருவியா? ஆமா கருவாடு இப்ப தான் போடணும். அப்பதான் குழம்பு கருவாடு குழம்பு வாசம் அடிக்கும். புளி ஊத்தல? புளி வந்து கத்திரிக்காய் வெந்தாடி தான் புளி ஊற்றணும். புளி ஊற்றினா கத்திரிக்காய் வேவாது. அதனால புளி வந்து காய் வெந்தாடி புளி ஊற்றிக்கலாம். கருவாடு வேணும் இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே கூட கெட்டி ஆயிரும். ஏன்னா சரி புளி தண்ணி ஊற்றுறதுனால இந்த பதம் போதும் நமக்கு. இங்கே பாரு. ஓகே ஓகே இதனால கறிட்டு இப்போ வந்து கருவாடு கழுவி வச்சு கருவாடையும் போட்டுக்குவோம். போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி 50 கிராம் கருவாடு பரபரன்னு போகணும். ஓகே போட்டாச்சு, மூடி வச்சிருவோம். காய் வேகட்டும். காய் வந்தவாட்டி புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா கருவாட்டு குழம்பு ரெடி. இவ்வளவுதாங்க, பெரிய கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கலையாமா? ஆமா கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய் வேற உங்களுக்கே தெரியுமில்ல. கசிக்கு பார்த்தா காய் வெந்துருச்சுன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். சரி அதுக்கு அப்புறம் பாப்போம். என்னம்மா வடை சட்டி குண்டானா மாதிரி இருக்கு? ஆமா கண்ணு, அதே பொங்கி கீழே போச்சா. சரி போல காய் கொல கொழம்பு போயிருச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. உண்மையாக ஊற்றி இருக்கணும். புளி பாருங்க இந்த சைஸு, ஒரு பெரிய பல சைஸ் ஊற வச்சே கரைச்சிட்டு ஊற்றலாம். காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ள பாத்திரம் விளக்கு போயிட்டுனா அதுக்குள்ள காய் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா வேலை முடிஞ்சது. போதுங்கண்ணே, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா காய் நல்லா வெந்துருச்சுல, இந்த பச்சை சடங்குன மட்டும் போதும், அவ்வளவுதான். அருமையா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா இல்லை வாங்க நம்ம ஒன்றும் சாப்பிட்டு போகணும். இன்னைக்கு வேற ஒண்ணுமே செய்யல. சாப்பாடு கருவாட்டு குழம்பு, நேற்று வச்ச ரசம் தான் இருக்குது. நேத்து நீ பள்ளிக்கூடம் போற மாதிரி வீடியோ போட்டிருந்தலாமா? ஆமா சமயா. அதுல வந்து நீ என்ன வேலைக்கு போற? நிறைய சப்ஸ்கிரைபர், புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா? நீ எந்த ஊரு, என்ன வேலைக்கு போற, உங்களுக்கு மட்டும் பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு சாப்பாடு கொண்டு போறீங்க, அங்கேயே சாப்பிட மாட்டீங்களா கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்லி பார்க்கலாம். பதிலா நாங்க வந்து பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அங்கன்வாடி எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. 1ஆம் தேதி நாங்க அங்கன்வாடியில உதவியாளர்னா புரியும், நிறைய பேருக்கு புரியாது இருக்கும். ஆயம்மா வேலைக்கு போறேன். குழந்தைங்களுக்கு சமையல் செஞ்சு சாப்பாடு போடுற வேலை தான். ஏன் தரணும்ல, பாட்டுல சொல்லியெல்லாம் தரணும்ல. பாட்டு டீச்சருக்காங்க சொல்லி கொடுப்பாங்க.
விவசாயில சொல்லி கொடுப்பேன். நான் ஆயம்மா வேலைக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு தான் நான் காலையில கொண்டு போறது காலையில் சாப்பாடுக்கு தாங்க. மதியம் சாப்பாடு இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு போறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால அங்க போய் சாப்பிடறதுக்கோசரம் காலையில் சாப்பாடு தான் எடுத்துட்டு போறேன். இதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்க முன்னாடி வீட்டு சாப்பாடு வச்சு சாப்பிடுறீங்களே, அவங்க ஏங்கி போயிட மாட்டாங்க அப்படின்னு. வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்காங்க. அம்மா வந்து கிட்டத்தட்ட 8:45 9 பள்ளிக்கூடம் போயிருவாங்க. குழந்தைங்களா எத்தனை மணிக்கு வருவாங்க? குழந்தைங்க ஒரு 9ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க சாப்பிட்டுதான் வருவாங்க. அதான் குழந்தைங்களா அவங்களுக்கு நான் வரதுக்குலாம் சத்து மாவு உருண்டு பிடிச்சி வச்சிருவேன். அவங்க கொழுக்கட்டை கொடுக்குறனால அவங்க அதை சாப்பிட்டுக்குவாங்க. அதான் நாம சாப்பிடுறதுலாம் பெருசா குழந்தைங்க கண்டுக்காது. ஏன்னா அவங்களாம் வவுறு நம்பிதான் வருங்க குழந்தைங்க. அவங்க சோறுனாவே குழந்தைங்க சாப்பிட போறாங்க. அது பெருசா வேணும்னா நாங்க சாப்பிட்டுக்குவேன். மதியம் வேணா சாப்பிட்டுக்குவேன். மதியான சாப்பாடு பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுக்குவேன். பசி இருந்தா சாப்பிடுவேன், பசி இல்லை வீட்டுல வந்து சாப்பிடுவேன். மதியானம் சாப்பாடு கணக்கில் எனக்கு. குழம்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் எப்படி இருக்கு? நீ சொல்ல மாதிரி செமையா இருக்குது. உப்பு மட்டும் பார்த்தா குழம்பு அருமையா இருக்குதுங்க. போதும், அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதிக்கிட்டோ 10 நிமிஷம் குழம்பு ரெடி. அவ்வளோதான் எனக்கு கேட்டதுக்கு பதில். அவ்வளோதான். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, அடுத்த வீடியோல போடுவோம். ஆமா, நீங்க கேளுங்க. தப்பா இருந்தா எதனா டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நாங்க அதை தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா இப்ப போட்ட அந்த ஷார்ட்ஸ் வீடியோல நிறைய புது சப்ஸ்கிரைபரா அவங்களுக்குலாம் தெரியாது. நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுடைய குடும்ப வரலாறு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல, புதுசா வந்தவங்களுக்கு வந்து என்னன்னு ஒன்றும் புரியாது இல்லை. அதனால நம்ம ஆதி இருந்து பாக்குறீங்களா இருக்கிறாங்க. எங்க குடும்ப வரலாறு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸ் போடுறதுனால புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுடைய லாங் வீடியோவும் எல்லாம் பாருங்க, அதுல ஃபுல் vlog எல்லாமே இருக்கும். நம்ம வேலையெல்லாம் ஓட்டதாங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் பம்பரமா. 1 மாசம் லீவ் விட்டாங்க. அப்ப கொஞ்சம் ஆடம்பரமா கொஞ்சம் ஆடி அசைந்து மொல்ல வேலை செஞ்சு சமையல்லாம். இனிமேல் நம்ம வேலைக்கு போறதுனால படன்னு செஞ்சுக்கிட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். டைமே பத்தாது. டைம்லாம் எனக்கு பத்தாது. குழம்பு ரெடி ஆச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிற வேலை தாங்க. தண்ணி ஊற்றி பரப்புற வேலை தாங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. நேரங்கள் கழித்து தயாராமா? குழம்பு தயாரிச்சாங்க. டிஃபன் பாக்ஸ் போட்டியா? போட்டு சாமி. ஓகே ஓகே. நீ அங்க வீட்டுல ரூம்ல படுத்திருந்தேன், சாப்பாடு போட்டேன். கருவாட்டு குழம்புக்கு சாப்பாடு தான் நல்லா இருக்கும். ஆமா, குழம்பு ஊத்திட்டுங்க, சூடா இருக்குது. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல நீங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி கருவாட்டு குழம்பு தான். கத்திரிக்காய் நல்லா கொழன்னு வெந்து போச்சு. நல்லா இருக்கும். சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, நேற்று வச்ச ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டுல சமையல். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம். ஓகே. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கைப்பங்கிறதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பை, see you. வாங்க சாப்பிடலாம். நீ கருவாட்டு குழம்பு சுட கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம். ஓகேமா, சரி, ஓகே, பை. டாடா பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கலாம். டாடா பை.